தாவேக்காவில் ஐக்கியமான புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். முதல்வர் விஜய் வராததால் ஏமாற்றம். கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, முடிக்காம விடமாட்டேன்னு மேடையில அனல் பறக்க பேசி தாவேக்குள்ள சலசலப்பு கிளப்பின அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. கான்ட்ராக்ட் உலகையே தலைகீழா மாத்தின முதலமைச்சர் விஜயோட மெகா புரட்சிகர அரசாணை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடைத்தேர்தல் தள்ளி போவது ஏன்? இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT பையர். ஜூலை 2ஆம் தேதி ஒரு வழியா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணிட்டார். ஆனா அவரோட ஆசைப்படி முதலமைச்சர் விஜய் முன்னிலையில அவரால் கட்சியில சேர முடியலங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற ஹாட் ஆஃப் த டாபிக். இந்த மெகா இணைப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர், வளர்மதி மற்றும் பல அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சும்மா கூட்டமா தாவேக்காவில் ஐக்கியமாயிருக்காங்க. ஆனா இந்த விழா மேடையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு தான் இப்போ தாவேக்கா இருக்கிற சக அமைச்சர்களிடையிலையும் கட்சியோட மூத்த நிர்வாகிகள் மத்தியிலையும் சும்மா பெரிய சலசலப்பையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஆதவ் அர்ஜுனாவுக்கு எப்பவுமே மீடியாக்களோட ஹெட்லைன்ல இடம் பிடிக்கணுங்கிற ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதுக்காக இப்படியா ஓப்பனா பேசுறது அப்படின்னு தாவேக்கா வட்டாரங்கள்ல இப்போ காரசாரமா விவாதம் ஓடிட்டு இருக்கு. மேடையில பேசின ஆதவ் அர்ஜுனா கரூர்ல ஒரு கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு, அதை நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சும்மா வெறித்தனமா பேசியிருக்காரு. நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். ஒரு அமைச்சர் பதவியில் இருந்துகிட்டு இப்படி பேசலாமா? இவரோட இந்த அதிரடி பேச்சு திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு அரசியல் ரீதியா சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துறாதா? இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் கிட்ட யாரு தான் போய் எடுத்து சொல்றது அப்படிங்கிற $1,000,000 கேள்விகள் இப்போ தாவேக்காவோட சீனியர் புள்ளிகோட மண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அடுத்ததா அரசாங்கத்தோட ஒரு மிக முக்கியமான அதிரடி அறிவிப்பு ஒண்ணு சொன்னாரு நம்ம நிறைய. தமிழக வெற்றி கழக அரசு அமைஞ்சதிலிருந்து நிர்வாகத்துல பக்காவா வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றார் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி இப்ப உள்ளாட்சி அமைப்புகள்ல அரசு திட்ட பணிகளை ஒப்பந்தம் எடுத்து செய்யற அந்த கான்ட்ராக்ட்காரர்களுக்குன்னு சும்மா அதிரடியான ஒரு புதிய அரசாணையை இந்த அரசு ரிலீஸ் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகள்ல கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னா சால்வன்ட் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய சொத்து மதிப்பு சான்றிதழ் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்காரர்களுக்குன்னு தனியா ஒரு லைசன்ஸும் வாங்கணும். இந்த லைசன்ஸை வாங்குறதுக்குள்ள பெரிய அரசியல் சிபாரிசு இருக்கணும், பெருசா பணம் இருந்தா மட்டும்தான் முடியும். இது தவிர கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும், முறைப்படி இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட தலைவலி விதிகள்லாம் இருந்துச்சு. ஆனா ஜூலை 2ஆம் தேதி விஜய் அரசு வெளியிட்டிருக்க இந்த அதிரடி ஆணைப்படி இனிமே கான்ட்ராக்ட்காரவங்க யாரும் சொத்து மதிப்பு சான்றிதழ் கொடுக்க தேவையில்ல, கான்ட்ராக்ட் லைசன்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட்காரர்கள்ல பெண்களுக்கு ஸ்பெஷல் முன்னுரிமை வழங்கப்படும்னு தூள் கிளப்பியிருக்காங்க. கான்ட்ராக்ட் உலகத்துல இத ஒரு மெகா புரட்சியா பாக்குறாங்க சாமானிய மக்கள். அதாவது இன்னார் தான் இந்த வேலையை செய்யணும், இவங்களுக்கு தான் இந்த டெண்டர் போகணும்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இத்தனை ஆண்டு காலமா கான்ட்ராக்ட் உலகத்துல ஓடிட்டு இருந்துச்சு. இதனால அரசியல் செல்வாக்கும் கோடிக்கணக்கில் பணமும் இருக்கிற இந்த மெகா புள்ளிகள் மட்டும்தான் கான்ட்ராக்ட் எடுக்க முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனா முதலமைச்சர் விஜயோட இந்த ஒற்றை அரசாணை அந்த மொத்த சிஸ்டத்தையும் சுக்குநூறா உடைச்சி எறிஞ்சிருக்கு. இனிமே சாமானிய மக்களும் சாதாரணமானவங்களும் அரசு ஒப்பந்த பணிகள் எடுத்து ஈஸியா செய்ய முடியுங்கிற நிலைமையை இந்த அரசாணை உருவாக்கி இருக்குன்னு ஆபீசர்ஸ்களோட வட்டாரத்திலையும் கான்ட்ராக்டர்கள் மத்தியிலையும் இப்போ பாராட்டு மழை சும்மா கொட்டுன்னு கொட்டுதுப்பான்னு சொன்ன நரியார் அடுத்ததா தமிழ்நாட்டோட ஹாட் இடைத்தேர்தல் மேட்ருக்கு அந்த கியரை மாத்தினார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை தவிர அதிமுகவோட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செஞ்சதுனால தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியா இருக்கு. இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வேறு சில மாநிலங்கள்ல இதுக்கு அப்புறமா காலியான தொகுதிக்கெல்லாம் வர ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் தேதியை அறிவிக்காம அப்படியே ஹோல்டில் வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் இப்போ ஆளுங்கட்சியான தாவேக்காவை திமுகவினர் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
மத்திய ஆளுங்கட்சியான பாஜகவோட உற்ற துணையோட தான் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தை தாவேக கையாண்டுட்டு வருது. அதனால தான் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு தேர்தலை தள்ளி போடுதுன்னு திமுக கேம்ப்ல இருந்து புது குற்றச்சாட்டை கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள்னு கூட்டணியில வெளியில இருக்கிற கட்சிகள் 2 நாளைக்கு ஒரு முறை அரசுக்கு எதிராக அறிக்கை விடுறதும் அரசுக்கு மாறுபாடான கருத்துக்களை சொல்றதுமாவே இருக்காங்க. அதனால இவங்களை மட்டும் நம்பிட்டு இருக்காம நாம எப்படியும் சொந்த காலில் நிக்கணும்னு முதலமைச்சர் விஜய் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டாராம். இப்போ தாவேக ஆட்சிக்கு மெஜாரிட்டி வேணும்னா மொத்தம் 118 இடங்கள் தேவை. இந்த நிலைமையில இன்னும் ஒரு 15 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சா மட்டும்தான் இந்த இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்தி அதுல ஒரிஜினல் விசில் சின்னத்துல தாவேக வேட்பாளர்களை நிறுத்தி சொந்த மெஜாரிட்டியை தொட்டு பிடிக்க முடியும் அப்படின்னு விஜய் கணக்கு போறாராம். இந்த மாஸ்டர் பிளான் அடிப்படையில தான் இதுவரைக்கும் 7 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு 7 இல்ல 8 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சீக்கிரமே ராஜினாமா செய்ய வைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தாவேக மேலிடத்துல பலமா ஓடிட்டு இருக்கு. இப்போ புதுசா வந்து சேர்ந்திருக்கிற புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் செங்கோட்டையனும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த மெகா அசைன்மெண்ட்டை கையில் எடுத்து முன்னெடுக்க போறாங்களாம். அது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்தாம சும்மா காத்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கறதா இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். இன்னைக்கு நிறைய கிட்டேந்து வந்து அத்தனை டாப் அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். மேடையில் ஏறி கரூர்ல கணக்கு முடிக்காம விட மாட்டேன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசின இந்த அதிரடி பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாமானியர்களும் டெண்டர் எடுக்கலாம்னு கான்ட்ராக்ட் உலகத்தையே தலைகீழா மாத்தின முதல்வர் விஜயோட இந்த புரட்சிகர அரசாணை பத்தி உங்களோட கருத்து என்ன? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்காம தேர்தல் ஆணையம் தள்ளி போறதுக்கு பின்னால பாஜக தாவேக அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு திமுக கிளப்புற இந்த புகாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம்.